கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு பயணிகளுடன் தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று அதிகாலையில் திட்டக்குடி அடுத்துள்ள அதர்நத்தம் கைகாட்டி அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தின் தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி செல்லும் பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த ராமநத்தம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 2 மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காலை கடன்கள் பண்ண முடியல. நிறைய குழந்தைகள்லாம் அழுதுட்டு இருக்காங்க, பால் வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மீன் வித்த காசு நாராது, ஆனா லாபம் தரும். இங்க ஒருத்தர் மீன் வளர்த்தே மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. 2 மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிராபிக் கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும். முன்னெச்சரிக்கையாகவும் இதுக்கு முன்னாடி இருக்க பகுதிகளுக்கு அவங்க அவேர்னஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களும் மாற்று வழி பாதைகளுக்கு செல்றதுக்கு வசதியா இருக்கும். அது சென்னையில 10 மணிக்கு நாகர்கோவில் வண்டி கிளம்பி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரத்திற்கு பின் போக்குவரத்து சீரடைந்தது. திட்டக்குடி அருகே தனியார் ஆம்னி பேருந்து விபத்து காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் மற்றும் சென்னை நோக்கி செல்லும் பயணிகள் இன்னலுக்கு ஆளாகினர். போலீசார், நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி விபத்துக்குள்ளான வாகனத்தை அப்புறப்படுத்தினர். இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சீரடைந்து வாகனங்கள் சென்றன.